முதல்ல ஸ்டாலின் அவர் 2 நாள் பயணமாக திருவாரூர் மாவட்டம் போயிருக்காரு. அப்போ திருச்சியில மாணவர்களிடையே பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அறிவுரை வழங்கியிருக்காரு. அதாவது மாணவர்கள் காந்தி வழியை பின்பற்றலாம், அம்பேத்கர் வழியை பின்பற்றலாம், பெரியார் வழியும் பின்பற்றலாம். ஆனா கோட்சே வழியில எப்பயுமே செல்லக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. உங்களோட பார்வை என்ன? அதாவது பெரியார் வழி போகலாம் சார். இந்த பெரியாரே இப்போ பெரியாருக்கு அகேன்ஸ்டாக இன்னொரு கட்சி தலைவர் சீமான் அவர்கள் அப்படி ஒரு பேச்சு பேசுகிறார். அவர் எல்லா இதையும் கொடுக்குறார். இன்ஸ்டன்ஸஸ் 1, 2, 3, 4 கொடுக்குறார் பெரியாரை பற்றி. நீங்கள் என்ன அதுக்கு இது கொடுத்தீங்க, கவுண்டர் என்ன கொடுத்தீங்க? அண்டு பெரியாரை பற்றி ஏற்கனவே விடுதலை கட்சி விடுதலை அந்த பத்திரிகையில் 1960, 70 பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு திமுக உங்கள் அண்ணாதுரை இவர்களெல்லாம் பற்றி பெரியார் தாக்கி எழுதியிருக்கார். இதை தவிர ஜஸ்டிஸ் பார்ட்டியாக இருக்கிறச்ச எந்த அளவுக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் நீங்கள் கொடுக்காதீங்க, பிரிட்டிஷ் அரசாங்கம் தொடர்ந்து இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். சில அவருடைய கண்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அபவுட் விமன் ஆல்சோ, விமன் மேரேஜ், விமன் எஜுகேஷன், இதெல்லாம் பற்றி கண்ட்ரோவர்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் பெரியார் நிறையா கொடுத்துருக்கார். பெரியாருடைய நாத்திகம், இந்து மதம், இந்து கடவுள் இவங்களை பற்றி எந்த அளவுக்கு துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்க. தமிழ் செந்தமிழ் 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 சொல்கிறீங்களே, அந்த செந்தமிழை எதோட ஒப்பிட்டு பேசியிருக்கார். இதெல்லாம் நிறைய இன்ஸ்டன்ஸ் இருக்குது. இதெல்லாமே மக்களுக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் பெரியார் அவரை தாங்கி பேசுகிறீங்க. தவிர உங்கள் இது ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒப்பீனியன், அதை நான் குறை சொல்லிங்க பேசுங்க. ஆனால் பெரியார் வழியை கைது பண்ணுங்க அப்படின்னு கல்லூரியில் அட்வைஸ் கொடுக்குறீங்க. அந்த பெரியாரை பற்றி இப்போ சொன்னேன். இதை தவிர காந்தி வழி வெரி குட், அகிம்சை அது இது. அம்பேத்கர் நம்ம கான்ஸ்டிடியூஷன் இதுக்கு எந்த அளவுக்கு பண்ணார். கோட்ஸே ஒரு ஆர்எஸ்எஸ். கோட்ஸே காந்தியை சுட்டுக் கொன்றார். அந்த கோட்ஸே எதனால் சுட்டுக் கொன்றார்? ஒரு இண்டிவிஜுவல் சார். ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவருடைய தாக்கம் ஆர்எஸ்எஸ் தாக்கத்தினால் ஆர்எஸ்எஸ் சொல்லி ஆர்எஸ்எஸ் லீடர் சொல்லி கோட்ஸே இந்த மாதிரி பேசினா சுட்டுக் கொன்றார். ஆர்எஸ்எஸ் இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஹேட்ரட் ஸ்பீச் கொண்டு வந்து பண்ணாங்க. அந்த ஸ்பீச்சுடைய தாக்கம் தான் இவர் சுட்டுக் கொன்றார் அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லை. இவருக்கு மனதில் ஒரு தாக்கம். என்ன தாக்கம் அப்படின்னா, காந்தி அவர்கள் இந்து அவங்கள விட்டுட்டு அவுட் அண்ட் அவுட் முஸ்லீம் இஸ்லாமியர் பக்கம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இந்த மாதிரி பண்ணாரா அப்படின்னு ஒரு மனசில் தாக்கம். அந்த தாக்கத்தை கொண்டு வந்து அவர் பண்ணிருக்கார். முடிந்து போய்விட்டது. அதை கொண்டு வந்து கோட்ஸே வழியை பின்பற்றாதீங்க சொன்னால் அது என்னால் ஒரு இதுவாக எடுத்துக்க முடியல. ஏன்னால் ஆர்எஸ்எஸ்ங்கிறது நீ தேதிக்கு ஒரு பெரிய ஒரு இயக்கம். ஏதாவது ஒருத்தர் கையெழுத்து காமிங்க, ஆர்எஸ்எஸ் இப்படி பேசினாங்க, ஆர்எஸ்எஸ் அப்படி பேசினாங்கன்னு. ஆனால் அதே ஆர்எஸ்எஸ் கேரளாவில் பெரிய ஒரு வெள்ளம் வந்தது, ஓடி போய் முன்னாடி நின்னாங்க. காஷ்மீரில் பெரிய ப்ராப்ளம், ஓடி போய் முன்னாடி நிற்கிறாங்க. எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் பெரிய பெரிய ஊர்வலம் நடத்துகிறாங்க. ஆர்எஸ்எஸ் அந்த ஊர்வலத்தில் அப்படி ஒரு அமைதி, அப்படி ஒரு இது, எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக ஊர்வலம், ஒரு கடையை உடைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு டிசிப்ளின்டு ஃபோர்ஸ் ஆர்எஸ்எஸ். கண்டிப்பாக இது ஆர்எஸ்எஸும் இஸ்லாமுக்கு அகேன்ஸ்டாவோ மைனாரிட்டிஸ் அகேன்ஸ்டாவோ பேசுகிறது கிடையாது. அதனால் கோட்ஸே வடி அப்படிங்கிறச்ச இவர் என்ன சொல்ல வர்றார், ஆர்எஸ்எஸை பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்கிறாருன்னா தேவையில்லை, சொல்லியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற என்னுடையது. கோட்ஸே அஸ் இண்டிவிஜுவல்லாம் அதே உங்கள் இண்டிவிஜுவலுடைய விருப்பம். இப்போ வைகோ அவர்கள் பார்த்தீங்கன்னா ஆக்ரோஷமான செயல்பாடு வந்து நடத்தியிருக்காரு சார். அதாவது கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள்லாம் அவர் பேசும்போதே வெளியில் கிளம்பி போயிட்டாங்க. அதனால வந்து எங்கடா போகிறீங்க அப்படின்ற ஒரு பேச்சு வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஒரு காலத்தில் அவரோட ஸ்பீச்சு உட்காந்து கேட்ட காலம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியேறும் அளவுக்கு வந்திருக்கு. என்ன காரணம்? அதே போல் வந்து செய்தியாளர்களை தரைக்குறைவாக பேசினதெல்லாம் காணொலியெல்லாம் வெளியே வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், எம்டிஎம்கே முதல்ல வந்து 1990s அப்போ தான் வெளியில் வந்தார். கருணாநிதி அவர் இருக்கும்பொழுது இவர் இந்த இலங்கைக்கு இந்த படகுல போனார், இது பண்ணார். அந்த இதில் ஒரு பிணக்கு ஏற்பட்டது. பேக்ரவுண்ட் நான் ஃபுல்லாக கொடுக்க வேண்டிய எல்லாருக்குமே தெரியும். உடனே வெளியில் வந்தார். வெளியில் வந்ததுக்கப்புறம் கருணாநிதிக்கு இவர் அகேன்ஸ்டாக நின்று பார்ட்டி இது பண்ணான்னு பார்த்தார். அந்த அளவுக்கு வர முடியல. தென் ஏடிஎம்கேட கூட்டணி, இந்த கூட்டணி அப்படி இப்படின்னு வச்சு அதுக்கப்புறம் ஒரு லெவலுக்கு அப்புறம் கருணாநிதி அவங்களோட அப்படி ஒரு பேச்சு பேசியிருக்கார். டிஎம்கே பற்றி, கருணாநிதி அவர்களை பற்றி, ஸ்டாலின் அவர்களை பற்றி அப்படி ஒரு பேச்செல்லாம் பேசினவர். அதுக்கப்புறம் அரசியல் அதில் வந்து தாக்கு பிடிக்கணுங்கிறச்ச டிஎம்கேவோட ஒரு கூட்டணிக்கு வந்தார். அப்போது எனக்கு தெரிஞ்ச நல்லா ஞாபகம் இருக்குது, 2011 இல்லை 2006 எலெக்ஷன்லேயும். அப்போது இவர் கருணாநிதி அவர்கள்ட்ட கேட்குறார், சார் இந்த மாதிரி கூட்டணி இதில் இவருக்கு ஏதோ 18-19 சீட்டு நம்ம கொடுத்துருக்காங்க எம்டிஎம்கேக்கு. அப்போது ஏடிஎம்கே அவங்க ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா தரேங்கிறாங்க. இவர் கருணாநிதி அவர்கிட்ட போய் கேட்குறாங்க,
சார் அவங்க இவ்வளோ கொடுக்குறாங்க, நான் என்ன பண்ணட்டும், இங்கே இருக்கணுமா அங்கே போட்டோமா, எனக்கு அது கொடுக்குறீங்களாங்கிறது. இவங்க ஒன்றும் இல்லை, முன்னாடியே ஃபைனலைஸ் பண்ணியாச்சு போங்க. சரி நான் அங்கே போகிறேன்னு அங்கே போனார், அங்கே போய் சேர்ந்தார், ஏடிஎம் கூட சேர்ந்தார், ஏடிஎம் கூட சேர்ந்து அப்படிலாம் பேசியிருக்கார். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே இவர் என்ன பண்ணார், டிஎம்கேவோட வந்து சேர்ந்தார். டிஎம்கேவும் கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு இவருக்கு மரியாதையை கொடுத்து எல்லாம் பண்ணாங்க. 2019 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் இவருக்கு இது பண்ணாங்க. தென் அந்த ஈரோட்டில் கணேசனும் யாரோ இவருடைய கட்சியை சேர்ந்தவர், கண்ணனும் கணேசனும், அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க எம்எல்ஏ. இதில் இவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. தென் இந்த ராஜ்யசபா சீட் இப்போ தான் 2025 முடிஞ்சது. அதுக்கு அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் வச்சாங்க. ஆனால் 2024 எலெக்ஷனில் துரை வைகோ அவருடைய மகனை லோக்சபா சீட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அதையும் ஸ்டாலின் கொடுத்தார். இப்போ 2026 இவருக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கவில்லை. அதாவது ஒரு வீட்டில் ராஜ்யசபாவும் கொடுத்து லோக்சபாவும் கொடுத்து எல்லாம் கொடுப்பாங்களா சார்? கொடுக்கவில்லை. அந்த மனத்தாங்கல் இருக்கலாம், மனச்சங்கடம் இருக்கலாம். ரெண்டாவது, கட்சிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுங்க, எனக்கு தெரிஞ்ச மல்லை சத்யா அவங்கெல்லாம் ரொம்ப சீனியர் லீடர் கட்சிக்குள்ளே. இன்னி வரைக்கும் நீங்கள் அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள்? என்ன பொறுப்பு, லீடர்ஷிப், எம்எல்ஏ இது இல்லை வாரிய பதவி ஏதாவது கொடுத்துருக்கீங்க? அவங்களுக்கும் இருக்கும் சார், இவ்வளோ வருஷமாக அரசியலில் இருக்கும், எங்களுக்கு என்ன கொடுத்தீங்க அப்படின்னு. இப்போ நீங்கள் உங்கள் மகன் துரை வைக்க கொடுத்தீங்க, தவறில்லை. ஆனால் இதே சமயத்தை நீங்கள் பேசுவீங்க மற்ற கட்சியில், இது என்ன இதுவா அவங்களுக்கு பரம்பரையாக கொடுக்க முடியுமான்னு. அன்றைக்கி நீங்கள் போனவுடனே நீங்கள் அந்த கட்சியில் உங்கள் கட்சியில் வேறு லீடருக்கு இதே எம்பி போஸ்டை ரெக்கமெண்ட் பண்ணி அவர் வந்திருந்தால் கட்சிக்குள்ளே ஒரு இணக்கம் இருந்திருக்கும். சரி நாளைக்கு இவர் வந்திருக்கார், இவர் மாதிரி நம்மளும் உழைச்சா மேலே வரலான்னு. ஆனால் கட்சிக்குள்ளே இப்போ ஒரு இது போயிடுது. அதான் நம்ம என்ன உழைச்சாலும் நமக்கு கட்சியில் மேலே வர முடியாது அப்படின்னு. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த கூட்டணிக்குள்ளே நம்ம இருக்க போகிறோமா இல்லையா? தனியாக நின்று எம்டிஎம்கே ஜெயிக்க போகிறது இல்லை. இந்த டிஎம்கே கூட்டணிக்குள்ளே இருந்தால் எவ்வளோ சீட்டு கிடைக்கும், எம்எல்ஏ இது, அதில் எவ்வளோ இது கட்சியில் நம்மள மாதிரி இருக்கணும் கிடைக்கும் தெரியாது. இதெல்லாம் வச்சு பார்க்குறச்ச அவங்களுக்குள்ள ஒரு இது வந்திருக்கும் சார். சரி என்னப்பா இவர் ஏதோ பேசிகிட்டு இருக்கார், இவர் பேச்சு மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கும், அதனால் அத்தனை பேர் வெளியில் போயிருப்பாங்க. ஸோ இதை வந்து அந்த ஒரு பத்திரிகை இவங்க போய் அந்த காலி சீட்டெல்லாம் இது வீடியோ எடுக்கும்பொழுது அவர் அங்கேருந்து கத்துறார். அதெல்லாம் எதுக்குப்பா வீடியோ எடுக்குது? இது வந்து இயற்கையான ஒரு இது. மற்ற கட்சியிலையும் போங்க, காலியாக சீட்டு இருந்தால் எடுப்பாங்க. இதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரிலாம் குறை சொன்னே வச்சுங்க, ஆஸ் எ லீடர் நம்மளுடைய க்ரெடிபிலிட்டி வந்து எக்ஸ்போஸ் ஆகிடும். இதுதான் நடந்தது. ஸோ அந்த கூட்டணி அந்த கட்சிக்குள்ளே ஒரு இறுக்கமாக இருந்த ஒரு கட்சிக்குள்ளே எனக்கு தெரிந்து ஒரு பிளவு வந்து விட்டதோ வந்து கொண்டு இருக்கிறதோ அப்படின்னு என் மனசில் படுறது.